2026 முதல்வர் நாற்காலில் அமரப்போவது யாருன்னு தெரியுமா? திரு விஜய் அவர்கள். சிரிப்பா இருக்குல்ல, எனக்கும் தான் சிரிப்பா இருக்கு. இது யார் சொல்றான்னா திரு விஜய் அவர்களே சொல்லிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங் என்ன பேசுவார் அவரு? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, மற்ற யாருமே இந்த அரசியல் களத்தில் இல்லை அப்படின்னு பேசுவார்ல. ஆனால் இவர் கடைசி அப்போ வெளியே வந்தார் அரசியல் நிகழ்வுக்குன்னா டிசம்பர் 18 ஈரோடு நடந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அவர் வெளியே வந்தார். அதையும் தாண்டி ஜனநாயக பட ஆலையில் லஞ்சுக்கு வெளியே வந்தார். திரு விஜய் அவர்களுக்கு சில கேள்விகள். அப்போ டிசம்பர் 18லேருந்து இன்னைக்கு வரையும் மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா? உங்கள் கண்ணுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறது தெரியலையா? தூய்மை பணியாளர்களை போராட்டம் பண்ணுறது தெரியலையா? ஒப்பந்த செவிலியர்களை போராட்டம் பண்ணுறது தெரியலையா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் வேணும்னு சொல்லிட்டு மீண்டும் போராட்டங்களை குறிச்சிருக்காங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்போ ஒரு கண்டன அறிக்கை கூட திமுகவை எதிர்த்து ஏன் உங்களால் கொடுக்க முடியல? அப்போ நீங்கள் திமுகவோட கைக்கூலியா? திமுக தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லுதுன்னா நீங்கள் ஒன்றிய அரசுனே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் திமுகவோட கைக்கூலின்னு உறுதி பண்ணிக்கலாமா? மக்கள் நாம் தான் விழித்துக்கணும். 2026 இந்த மாதிரி பல பேர் மாறு விஷயத்தில் ஓட்டை பிரிக்க வருவாங்க. நம்ம விழித்து பார்த்து வாக்களிப்போம். ஏன்னா இது நம்ம நாடு, நமக்கான நாடாக இருக்கணும்னா நம்ம ஓட்டுரிமை சரியாக யூஸ் பண்ணணும். 2026 பார்த்து வாக்களிப்போம், விழிப்போம். நன்றி.